ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மிகவும் சுவையான ஹெல்த்தியான கொண்டக்கடலை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலையெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 5-6 சின்ன வெங்காயத்தை நான் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கினதும் 2 நீள்வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயத்தை நான் அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை, புதினாவை அதோடு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கிறணும். இது கூட காரத்துக்கு ஏற்றவாறு நான் ஒரு பச்சை மிளகாயும் 2 தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா தொக்கு பதத்துக்காண்டி வர்றதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்ல பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்றவாறு நான் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாவோட நல்லா சேர்த்து வதக்கிக்கிறணும். இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் நான் முதல் நாள் நைட்டு ஊற வச்சுருந்த கொண்டக்கடலையை வேக வச்சு இது கூட சேர்த்துக்கிறேன். மசாலாவோட சேர்கிற வரையும் வதக்கி நான் 1 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணியில் ஊற்றிக்கிறேன். எல்லாத்தையும் கிண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கிண்டி விட்டு நம்ம தண்ணி கொதி வர்ற வரையும் வெயிட் பண்ணலாம். தண்ணி இந்தளவு கொதி வந்ததுக்கப்புறம் நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க நார்மல் அரிசியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1/2 சைஸ் லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். நான் தயிர் ஆட் பண்ணாதனால லெமன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கிறேன். இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இந்த மாதிரியான ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.